ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில் விஜயமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சுரபி அப்படிங்கிற பேரில் ஒரு நர்சரி வச்சுருக்காங்க. இந்த சுரபி நர்சரி சுமார் ஒரு 5 ஏக்கர் அளவு பரப்பளவில் மிகப்பெரிய நர்சரியாக இருக்குது. இந்த சுரபி நர்சரி விஜயமங்கலத்தில் இல்லாமல் ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படின்னு 2 இடத்துலையும் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 இடத்துல இதே அளவில் பெரிய நர்சரி இருக்குது. நர்சரின்னு சொன்னால் அங்கே போய் பார்க்கும் பொழுது நம்ம சின்ன பையில் விதை போட்டு வளர்த்தி 2 மாதம் அல்லது 3 மாதத்தில் அதிகபட்சம் 6 மாதத்தில் அதை கொண்டு வெளியில் நடுவதற்கான சூழ்நிலை அளவை வளர்த்திருப்பாங்க. ஆனால் இந்த நர்சரியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா சுமார் 10 அடி உயரம் வரைக்கும் வளர்க்கக்கூடிய மரக்கன்றுகளில் வச்சுருக்காங்க. முதல்ல சின்ன நாற்றாக இருக்கும் பொழுது ஒரு பைக்கும் அடுத்த பைக்கும் நடுவில் இடம் இல்லாமல் நெருக்கமாக வச்சுருப்பாங்க. உயரமாக வளர வளர அந்த பை நாற்றுக்கு இதில் இருக்கிற மரக்கணுக்கு அடுத்த மரத்துக்கு முட்டாத அளவுக்கு தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க. இப்படி தள்ளி வைக்கிறதுனால கீழே வேருக்கும் மேலே இருக்கிற கிளைகளுக்கும் வெளிச்சம் பெறுறதுக்கும் ஈரம் கிடைக்கிறதுக்கும் எந்த விதமான போட்டி இல்லாமல் நல்லா சுகாதாரமாக வளரும். இப்படி சுகாதாரமாக வளரக்கூடிய மரக்கன்று தான் நல்லா தெளிவாக கொண்டு போய் தோட்டத்துலேயோ அல்லது காட்டிலையோ நடும் பொழுது வேகமாக வளரக்கூடிய தன்மை அதுக்கு கிடைக்கும். பாருங்கள், சின்ன செடியாக இருக்கும் பொழுது அதுக்கு இடைவெளி கேப் குறைவாக இருக்குது. அதே செடி பெருசாகிற சமயத்தில் தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க. இது டெய்லி கொண்டு போய் தண்ணி ஊற்றாமல் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுனால தண்ணி எல்லா செடிக்கும் ஒரே அளவில் போய் கிடைக்கிறதோட சொட்டு நீர் பாசனத்தோடு சேர்ந்து தேவையான உரமும் அதை கொடுத்துட்றாங்க. இந்த உரத்தை பயனாக அது நல்லா வேகமாக வளருது. இங்கே மரக்கன்று மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான தென்னங்கன்று, வாழை, மாதுளை, கொய்யா, இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்பெல்லாம் கூட தனியாக வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிராப்பும் இருக்குது. ஃபாரஸ்ட்ரி கிராப்புன்னு சொல்கிற மரக்கன்று இருக்கு இல்லையா, அதுவும் வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த மரம் 4 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வட்டமாக கிளை விட்டு வளருமாமா. ஒரே பையில் 4 வருஷமாக கண்டிப்பாக வச்சுருக்கிறதுக்கு வழி இல்லை. சின்ன பையிலிருந்து வளர்த்தி அதையே ஒரு குறிப்பிட்ட காலம் உயரம் ஆன பின்னாடி அதையே பெரிய பைக்கு மாற்றிருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒரே மரத்தை ஒரே இடத்துல வளர்த்தி பிரம்மாண்டம் வச்சுருக்கு. பார்க்கும்போது இது சுமார் ஒரு 15 அடி உயரம் இருக்குது. இந்த மரம் வெயிலில் வளராமல் சில செடிகள் எல்லாம் நிழலில் வளரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு க்ரீன் ஷேடு நெட்டு போட்டு க்ரீன் ஷேடு வச்சுருக்காங்க. அதுக்கடியில் இந்த செடிகள் நல்லா பத்திரமாக பார்த்து வளர்த்து வர்றாங்க. இந்த நர்சரி ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேக்டஸ் செடி வச்சு இங்கே வளர்த்திருக்காங்க. 20 வருஷமாக ஒரே ஒரு கேக்டஸ் இவ்வளோ பெரிய பால் மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு 100 வகையான கேக்டஸ் பிளான்ட்ஸு உள்ளே வச்சு அடுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே அழகுக்காகவும் நம்ம சிட் அவுட்டில் அழகுக்காகவும் வைக்கக்கூடிய செடிகளாகும். அது மட்டும் இல்லாமல் மலர் தரக்கூடிய மலர் செடிகள், கலரான பூ வளரக்கூடிய பூச்செடிகள், இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. இதுதான் சுரபி நர்சரி. இந்த நர்சரியில் செடிகள் வளர்த்து அதை கொண்டு வீட்டில் வைக்கும்போது அழகான தொட்டி இருந்துச்சுன்னா அந்த தொட்டியில் கொண்டு போய் வச்சு வளர்த்தி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு ஆன வாய்ப்பாக இந்த சின்ன சின்ன பீங்கான் கிண்ணங்களும் பீங்கான் பாத்திரங்களும் வச்சுருக்காங்க. இந்த பாத்திரத்தில் கொண்டு போய் நம்ம அந்த செடியை வச்சு வளர்த்தோம்னா வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும்போது அழகாக இருக்கும். கார்டனில் தொங்க விடுறதுக்கு தேவையான தொங்கு தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்களும் பீங்கான் கண்டெய்னரும் அங்கே இருக்குது. அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த செடிகளுக்கு நடுவில் தார்பாய் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பிளாஸ்டிக் பாயில் நம்ம நடந்து போகும்போது நம்ம காலில் மண் ஒட்டாமல் இருக்கிறத மட்டும் இல்லாமல் 2 செடிகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் தண்ணி பட்டு அந்த இடத்துல புல் செடி களை வளராமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் பாய் வச்சுருக்காங்க. இங்கே தொங்கும் தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான பாருங்கள், வரிசையாக தொங்கிட்டுருக்காங்க. கலராக இருக்குது. கலரான பூ வருமா. இது மட்டும் ஒரு 60 வகையான செடிகளும் தொங்க விட்டுருக்காங்க. மணி பிளான்ட் இருக்குது.
மாதிரி ஆர்ச் மாதிரி போட்டு அழகான நுழைவாயில் மாதிரி அமைச்சு போகிறதுக்கு பந்தல் போடக்கூடிய பந்தலுக்கு தேவையான கொடிகளும் இங்கே வரிசையாக வச்சுருக்காங்க. இது நம்ம நர்சரி போய் நம்ம சீட்லிங் வாங்கணுங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் போய் பார்க்கணுங்கிறது தேவையில்லாமல் இருந்தாலும் நீங்கள் போய் ஒரு தடவை கண்ணால் பார்த்துட்டு வந்தாலே நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியாக இருக்கும், இயற்கைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியாக இருக்கும். சின்ன செடி அதுதானுங்கக்கா. ஹைட் இந்த ஹைட்டுங்கக்கா. அதை விட்ட பெரிய செடி தான் இருக்குங்கக்கா. மேக்ஸிமம் சைஸ் இதுதானுங்க. அந்த செரி இல்லைங்கக்கா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் செரின்னு இருக்குங்கக்கா. ஸ்ட்ராபெரி முன்னாடியே இருக்குங்கக்கா, எடுத்துக்கலாங்கக்கா. வேறு முந்திரி வேணுங்களாங்கக்கா? சரிங்க. வேறு சீதா செடி வேணுங்களாங்கக்கா? ராம் சீதா இருக்குங்கக்கா. சரிங்க. வேறு கோணப்புளிங்கக்கா? வேறு சப்போட்டாங்கக்கா? மாதுளைங்கக்கா? வேறு பலாப்பழம் பிடிக்கும். ஆமாங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குங்கக்கா, ஆனால் நல்லா இருக்குங்கக்கா. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புளிப்பாக இருந்தாலுமே. நல்லா க்ரோத் ஆகுங்கக்கா. நம்ம போன சமயத்தில் இந்த நர்சரி ஓனர் இல்லை, இந்த அக்கா இன்சார்ஜாக தான் நர்சரி வியாபாரமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தெளிவாக ஒவ்வொரு நாற்றை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த நாற்று எதுக்கு பயனாகும், என்ன கலர் பூ வரும், என்ன கலர் மலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அங்கே நாட்டு மட்டும் இல்லாமல் உட்கார தேவையான கல் சாமான்கள், தேன் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.